எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மதுமிதா அண்ட் நான் தான் உங்கள் நந்தினி ஃப்ரம் ராஜ்ராணி சேனல். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம செம்பருத்தி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற சீரியல்லையே மிகவும் பிரபலமான சீரியல் எதுன்னு பார்த்தா நம்முடைய செம்பருத்தி சீரியல் தான். செம்பருத்தி சீரியல்லையே ஆதியும் பார்வதியும் தான் அதிகமான ரசிகர்கள் ரசித்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே அதிகமாக இருந்தது. இதனால் செம்பருத்தி சீரியலோட டிஆர்பி ரேட்டு ரொம்ப ஏறிட்டே இருந்தது. ஆனால் திடீரென்று செம்பருத்தி சீரியலில் இருந்து ஆதியை விலக்கிவிட்டு அவருக்கு பதிலாக அக்னி என்பவரை நடிக்க வைத்தார்கள். நம்ம செம்பருத்தி சீரியலில் நம்ம ஆதியாக நடிக்க கார்த்திக் ராஜுக்கு பதிலாக அக்னி என்பவர் வந்தார். அவர் எவ்வளோதான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு நடித்தாலுமே மக்கள் அவரை ஏற்றுக்கவே இல்லை. இதனால் செம்பருத்தி சீரியலோட டிஆர்பி ரேட்டு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இதனால் செம்பருத்தி குழுவில் இருக்கிறவங்க ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாங்க. செம்பருத்தி குழு மறுபடியும் ஆதியிடம் பேசி நடிக்க வைக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கார்த்திக் ராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே நியாயம்தான், என்றும் சீரியலில் நியாயமாக செயல்பட்டவன் நான் தான், எனவே தான் அந்த வாய்ப்பு தன்னை மீண்டும் தேடி வந்துள்ளது என கூறியுள்ளார். இதனை ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் கார்த்திக் ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியலில் நடிப்பாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கார்த்திக் ராஜ் அவர்கள் நம்முடைய செம்பருத்தி சீரியலில் திரும்ப நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எங்களுக்கு கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.